கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இந்த வேலை உங்களுக்கு விரோதமா எந்த கிரியா வந்தா கூட, சுத்தி உங்க வீட்டை சுத்தி வந்தா கூட, நீங்க பாடின்னு இருக்க தொட்டு, நீங்க ஆராதிக்கிற தொட்டு, கர்த்தர் உங்க கூட இருக்க தொட்டு, உங்க கூட உங்க வீட்டை சுத்தியும் அவர் ஏஞ்சல்ஸ் வச்ச தொட்டு, எதுவுமே உங்ககிட்ட வராது. ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அவர் வந்துட்டு கிறிஸ்டியன்கார்க்கன்ட்டு மந்திரம் பண்ண பண்ணுவாராம். அவன் அப்பன்னு பார்த்தா அந்த மந்திரம் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு தொடலையா, ஏன் தொடலைன்னா அந்த அம்மா ஆராய்ச்சி இருந்தாங்களா. கடைசியில் அவரு கூட ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரர் ஆகிக்கிறாரு. அதனால இந்த வேலை நீங்கள் யாரேட்டும், கிறிஸ்டியன் ஆகட்டும், இந்து ஆகட்டும், யாரேட்டும், ஏசப்பாக்கு நீங்கள் ஜெபம் செய்யும் போது உங்கள் வீட்டை சுற்றி ஆண்டவர் ஏஞ்சலை வச்சு அவர் ரத்தத்தை தெளித்து, யோபுனை வீட்டை சுற்றி நெருப்பு போட்டு வச்சுருந்தாராம் கர்த்தர். அவர் அக்கிமியான தேவன். ஸோ எந்த ஆபத்து எதுவுமே உங்கள் வீட்டுள்ள வராது, உங்கள் பசங்களும் தொடாது. அதனால இந்த வேலை நீங்கள் ரத்த கோட்டையில் ஒப்பிச்சு கொடுங்க. கர்த்தர் நாம் மகிமைப்பட்டோமே. இனி எந்த தீங்கும் அணுகாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம்மா சிலுவையில் பலியானா பான்று விட்டான். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவான். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. தேவனே ஒளியும் மீற்றுமானா யாருக்கு அஞ்சிடுவேன். அவர் தான் உலக படித்த தேவன், அவர் தான் எஜமான், அவர் தான் ஓனர். அதனால் நம்ம யாருக்கும் பயப்படுற வேலையில் கர்த்தர் நம்ம கொடுக்குறார். பயத்தை நீக்கிற தேவனாக்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக்கிறார். நம்ம கூடவே இந்த நமக்கு விரோதமாக எல்லா ஆயுதத்தை ஏசப்பா முறியடிக்கிறார். ஆமென். அவரே என் வாழ்வின் பெலனானா யாருக்கு பயப்படுவேன். தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் மறவாத என் நேசரே, என்னை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றேன். மலைகள் குன்றுகள் விளங்கினாலும் மாறாது உன் கிருபை, அநாதி ஸ்நேகத்தால் இறைத்து கொண்டீர்.